அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் கலை ஆனந்த். இன்று ஏப்ரல் 24 வெள்ளிக்கிழமை ராணிப்பேட்டை ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம். இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். வணக்கண்ணா, வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ராணிப்பேட்டை சந்தையிலே ஒரு டாப் கடை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அண்ணா தான் வாங்கியிருக்காரு. ராணிப்பேட்டை சந்தையில் ஒரு டாப் கடைனா இவர் தான் செலக்ட் பண்ணி வாங்குவார். ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வணக்கம்ண்ணா. வணக்கண்ணா. ஒரு சூப்பரான கடை எடுத்துருக்கீங்க. ஆமாண்ணா, சொல்லுங்கண்ணா கடையை பற்றி. 30,000 சொன்னாங்கண்ணா. காலையிலேருந்து பேரம் பண்ணி 20, 22, 23 லாஸ்ட் கேட்டு விட்டுட்டான். அப்புறம் லாஸ்ட் 24,000 வாங்கண்ணா. 24,000 24,000, 30,000 கம்மி ஆகுதுண்ணா. அண்ணா பல்லு சரி பண்ணா. சரி பண்ணல. எத்தனை கிலோ வரும்ண்ணா? ஆனால் ஒருண்ணா 30 கிலோ வரும்ண்ணா. 30 கிலோ வரும். 30 கிலோ வரும். 30 கிலோ வரும். ஃபைனலாக எவ்வளோக்கு வாங்கினீங்கன்னா? 24 வாங்கணும். 24 வாங்கினீங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளோ சொன்னாங்க அவங்க? 30,000 சொல்லி 24,000 வாங்கியிருக்காங்க. 6,000 குறைச்சிருக்காரு. பல்லு வந்து சரி பல்லு. சரி பல்லு. உங்களுடைய கணிப்பு எத்தனை கிலோ வரும் அண்ணா? எத்தனை கிலோ வரும்ண்ணா? அதே 30 கிலோ வரும்ண்ணா. 30 கிலோ வரும். 30 கிலோ வரும். ஓகே, சூப்பராக இருக்குது பாருங்க. டாப் கடை இன்னைக்கு சந்தையில். என்ன இன்னைக்கு எத்தனை கடை வாங்கினீங்க? அண்ணா நீங்க மொத்தம் 3 கடை தான் வாங்கினா. 3 கடை தான் வாங்கினீங்க. எதிர்பார்த்த மாதிரி இருக்குதா? நீ இல்லைண்ணா, ரேட்டு அதிகம் தானா. பக்ரீத் வருது, குட்டி வர வரல, கடாங்க வரல. அப்படிங்களா? பெரிய கடாங்களாம் வரல. ஓகே ஓகே, இதுதான் இன்னைக்கு. ஒரு 2 ரூபாய் 1 ரூபாய் லாபம் வந்தால் வித்துருவீங்களா அண்ணா? 2 ரூபாய் 1 ரூபாய் ஒரு 500, 1000 வந்தால் கூட வித்துட்டு போயிடுவேன். ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. வணக்கம். ஓகே சார். வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்கள் பேர் எந்த ஊருங்கண்ணா? நாங்கள் ஆந்திராவிலேருந்து வரோம். சித்தூர். எங்களுது பேர் ராமச்சந்திரா. ஓகே. 17,000 சொன்னாங்க. லாஸ்ட் டைம் ஃபைனல் 15,200 வாங்கினோம். 15,200. 15,200 வாங்கியிருக்காங்க. என்ன பயன்பாட்டுக்கு வாங்குறீங்கண்ணா? என்ன யூஸ்க்கு? இது சாமிக்கு வேண்டுதல். ஓகே ஓகே. நீங்கள் எதிர்பார்த்த விலையில் வாங்கிட்டீங்களா? எவ்வளோ பட்ஜெட்டில் எதிர்பார்த்து? இல்லை, கொஞ்சம் அதிகம் தான். நாங்கள் எதிர்பார்த்ததே 14 எதிர்பார்த்தோம். ஆனால் கிடைக்கல அவ்வளோ. இன்னும் 1,200 அதிகமாக தான் போட்டு வாங்கணும். சரிங்க. இன்னும் ஆடெல்லாம் வளர்க்குற பழக்கம் இருக்கா? வளர்த்துருக்கீங்களா? அனுபவம் எதுனா இருக்கா? ஆடு வளர்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? வளர்த்துருக்கோம். சின்ன வயசுலலாம் நிறைய இருக்கும் வீட்டாண்ட ஆடு. ஓகே சரி, ஓகே, ரொம்ப நன்றிங்க. இந்த ஆடெல்லாம் வாங்கினதாண்ணா? ஓஹோ, இது வாங்கினது. நீங்கள் இது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. எவ்வளோ விலைக்கு வாங்கினீங்கண்ணா? அது 17,000. 17,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஓகேண்ணா. இந்த குட்டி எவ்வளோக்கு எடுத்தீங்கண்ணா? 2 சேர்த்தா? 2 சேர்த்து 12,000 எடுத்திருக்காங்க. 12,000 வாங்கியிருக்காங்க 2 குட்டியும் சேர்த்து. வணக்கம்ண்ணா. அண்ணா உங்கள் பேருண்ணா? லாலாப்பேட்டா. சக்திவேல்ண்ணா. லாலாப்பேட்டையிலேருந்து சக்திவேல். ஆமாண்ணா. ஓகே. ஆடு வாங்கியிருக்கீங்க? ஆமாண்ணா. கடை ஆடு? ஆமாண்ணா. எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்கண்ணா? 13 சொன்னாங்கண்ணா. 11 வாங்கினேண்ணா. 11,500 வாங்கிருக்கீங்க. 13,000 சொல்லியிருக்காங்க. ஆமாண்ணா. என்ன பயன்பாட்டுக்கு வாங்குறீங்கண்ணா? சாமிக்குண்ணா. திருநாக்கு செவ்வாகம் திருநா லாலாப்பேட்டா. அப்படியா? ஓகே. ஓகேண்ணா, நன்றிண்ணா. தேங்க்யூ. இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்குது சந்தை. கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். 7 மணி இப்போ. இந்த கடை வாங்கியிருக்காங்க. 15,500 வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு சந்தை கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. உள்ளே போய் பார்க்கலாம் சந்தை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நீங்களே வந்து சந்தைக்குள்ளே போயிட்டு பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். 30 சொல்லி 1000 ரூபாய் கம்மியாக சொல்லலாம். 2,000 ரூபாய் கம்மியாக சொல்லலாம்.
ஆடுக்கு நான் நியாயமாக கேட்கலாம். 25 சொல்லிட்டேன். 25 ஆடுக்கு நான் கொஞ்சம் பொருளுக்குதுண்ணா. பொருள் என்ன இல்லைண்ணா? ஏன்னா பொருள் இல்லைன்னா பரவாயில்ல. பொருளுக்குதுண்ணா. ரெண்டு கவுரு வாங்கியா. ரெண்டு ஆடு வியாபாரம் ஆயிடுச்சு. சொல்றேன்டா. எவ்வளோக்கு வாங்கினீங்கண்ணா அது? 26. 26,000 வாங்கியிருக்காங்க. இது என்ன ரக ஆடுங்க? கொடியாடுண்ணா. கொடியாடு கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. 26க்கு ஃபைனல் பண்ணிட்டாங்க. ரெண்டுமே சென ஆடாண்ணா? ஒன்று சேனம் ஒன்று புல் சேனம் ஒன்று இளஞ்சனை. ஒரு இளஞ்சென்னை ஃபுல் சென ஆடு. இல்லை ரெண்டு வண்டி வந்து கன்ஃபார்ம் 100 சேர்த்து சொல்லுங்க. 100 சேர்த்து கைக்கு வந்துட்டு விடாத முடியாது. ஐயா எவ்வளோக்கு வாங்கினீங்க ஐயா? எவ்வளோக்கு வாங்கினீங்க இது? 16,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. 16,000. எவ்வளோக்கு வாங்கினீங்க இந்த குட்டியை? 5 ரூபா ஜோடி 5,000. ரெண்டு கடை குட்டி பொட்டை குட்டியாண்ணா? ரெண்டு பொட்டை குட்டி. வளர்ப்பு குட்டி. குட்டி வந்தா வளர்ப்பு குட்டி. நீங்கள் வளர்ப்புக்காக வாங்கியிருக்கீங்க. எந்த ஊர்னா நம்மளது? குடிமல்லூர். அது ஒரு குட்டி, இது ஒரு குட்டி. ரெண்டு குட்டி 5,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க வளர்ப்புக்காக. இன்னும் ஆடெல்லாம் வளர்த்துட்டு வரீங்களாண்ணா வீட்டில்? 10 ஆடு இருக்கு. ஓகே. இது எடுத்துகிட்டு பண்ணி எப்படி நான் வளர்ப்பீங்க? இதுக்கு இப்போ பில்லு மேயுமா? பில்லு மேயாது, பால் தான் கொடுக்கும். பால் புட்டி பால் தான் தருவீங்களா? எவ்வளோ சொன்னாங்க ஃபர்ஸ்ட்னா? ஃபஸ்ட்டு 7,000 சொன்னாங்க. ரெண்டு குட்டி 7,000 சொன்னாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக 5 ரூபாய்க்கு முடிச்சு. 5 ரூபாய்க்கு. நீங்கள் எவ்வளோ வாங்கலான்னு பிளான் பண்ணி வந்தீங்க? எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கலாம்? நம்ம ஒரு 4 ரூபாய்க்கு வந்தால் பார்க்கலான்னு வரும்போதே 2 குட்டி வாங்கினது பிளான் வந்தீங்களா? ஓகே ஓகே, நன்றிண்ணா. இந்த ஜோடி எவ்வளோ சொல்கிறீங்க? இது 3,500. இது எத்தனை நாள் குட்டி இருக்கும்? 10 நாள் குட்டி இருக்குமா? இந்த ஜோடி எது? 1 2 3 6,500. இந்த 3 குட்டி. இதில் ஒரு மாதம் குட்டி இருக்குமா? இது ஒரு மாதம் குட்டி இருக்குன்னு சொல்கிறாரு, நமக்கு தெரியல. 6,000 சொல்கிறாரு 3 குட்டி. எங்கடா
எவ்வளோ உருப்படி சொல்கிறீங்க இது? 12,000. 17,500 ஒரு ஆடு. எல்லாம் செனை ஆடா அது கலந்துருக்குமாண்ணா? செனை ஆடு, குட்டி ஆடு எல்லாம் இருக்குது. இது கொடி ஆடு. கொடி ஆடு பற்றி கேட்டிருந்தாங்களே, அவங்களுக்காக ஒரு அப்டேட்டுங்க. ஒரு ஆடு 17,500 சொல்கிறாங்க. எவ்வளோ உருப்படி சொல்கிறீங்க ஒரு ஆடு? வாங்கிட்டீங்களாண்ணா? அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் அண்ணா, உங்கள் பேர் எந்த ஊருங்கண்ணா? சூறக்கண்டிகை. உங்கள் பேருண்ணா? பெரியசாமி. அண்ணா இப்போ ஆடு வாங்கியிருக்கீங்க, எல்லாம் ஒரே சரியாக இருக்குது. எத்தனை ஆடு வாங்கினீங்க? 7 ஆடு. அண்ணா 7 ஆடு வாங்கியிருக்காங்க. 7 ஆடும் ஒரே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன பயன்பாட்டு, வளர்ப்புக்காக வாங்கினீங்களா? வளர்ப்புக்கு. இன்னும் ஆடெல்லாம் வச்சுருக்கீங்களா வீட்டில்? வீட்டில் ஆடெல்லாம் கிடையாது. அண்ணா இது எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்கண்ணா? ஒரு ஆடு வந்து 3,500 ஒரு ஆடு 3,700. ஒரு குட்டி. ஒவ்வொரு குட்டியும் செப்பரேட்டாக ஒரு ஆடு 3,700 கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. தனித்தனியாக வாங்கல, ஒரே ஆள் கிட்ட ஒரே ஆள் கையில். ஃபர்ஸ்ட் அவங்க எவ்வளோ சொன்னாங்க, நீங்கள் எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்கண்ணா? ஃபர்ஸ்ட் எவ்வளோ சொன்னாங்க? ஒரு நாள் 4,000 சொன்னாங்க. 4,000 5,000 சொன்னாங்க. ஓகே, நன்றிண்ணா. இது என்ன ரக ஆடு? முடியெல்லாம் நீட்டாக இருக்குது. இது என்ன ரக ஆடுங்க அது? இந்த ஆட்டு ரகம் பேர் நாட்டாடு, கிராஸ் ஆடுன்றாரு. முடியெல்லாம் நீட்டாக வருது. எவ்வளோண்ணா சொல்கிறீங்க ஒரு வேளை? இந்த ஆடு வந்து 18,000 சொல்கிறார் ஒரு ஆடு. 18,000. சூப்பராக இருக்கு. 2 கெடா தரமா. அவர்கிட்ட கேட்கலாம் எவ்வளோ சொல்கிறாரு. அவருக்கு விருப்பம் இல்லை விலை சொல்கிறதுக்கு, பட் நல்லா இருக்குது ஆடு. வணக்கம்ண்ணா. அண்ணா உங்கள் பேருண்ணா? சுரேஷ். நம்ம ஆடு, இந்த ஜோடி ஆடு எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 27 சொன்னா. 27 சொன்னா. 21 சொல்கிறீங்க. எத்தனை கிலோ வரும்ண்ணா ஒரு ஆடு? இது 12 கிலோ தான். 2 ஆடு சேர்த்து 21,000 சொல்கிறீங்க. எவ்வளோன்னு கேட்குறாங்கண்ணா சந்தையில்? ஆமாம், சந்தையில் எவ்வளோ கேட்குறாங்க? 17 ரூபாய் கேட்குறாங்க. 17 ரூபாய் கேட்குறாங்க. எவ்வளோ வந்தால் தருவீங்க? 19 வந்தால் விட்டுருந்தா. 19 வந்தால் ஃபைனல் பண்ணுறாரு. 19 வந்தால் ஃபைனல் பண்ணுறாரு. அண்ணா இந்த ஆடுண்ணா இது குரும ஆடா? ஆமாண்ணா, குருமண்ணா. குரும ஆடு. இது எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 13 ரூபா சொன்னா. 13,000. இது கறிக்கு தான்? ஆமாம், கறிக்கு. 13,000 குரும ஆடுன்னு சொல்லுவாங்க. இது எத்தனை கிலோ வரும்ண்ணா? இது எத்தனை கிலோ வரும்? இதாப்பா 12 கிலோ தான். எவ்வளோ ஃபைனலாக எவ்வளோ சொல்லுவீங்க? 11 ரூபா விட்டுருந்தா. 11,000 வந்து ஃபைனல் பண்ணுறாரு. ஓகே, நன்றிண்ணா. நீங்கள் வியாபாரி விவசாயிங்களாண்ணா? வியாபாரி தானே. வியாபாரி. ஆடு இருக்குது நம்மளுக்கு. எத்தனை ஆடு வச்சுருக்கீங்கண்ணா? 50 ஆடு இருக்குண்ணா. 50 ஆடு இருக்குது. 50 ஆடு இருக்கு. வெரி குட். வீட்டாடு. சூப்பர்ண்ணா. பிரதர் வணக்கம். வணக்கண்ணா. இது சூப்பர் கடை இருக்கு பாருண்ணா. இது எத்தனை பல்லு கடை? 4 பல்லுண்ணா. 4 பல்லு கடை. எத்தனை கிலோ வருங்க? அது 20 கிலோ மேலே வரும். 20 கிலோக்கு மேலே தான் வரும். எவ்வளோ விலை மதிப்பு சொல்கிறீங்க? 24 ரூபாய் சொன்னோம். 24,000. சந்தையில் எவ்வளோ கேட்குறாங்க? 20,000 கேட்குறாங்க. 20,000 கேட்குறாங்க.
சூப்பராக இருக்குது நல்லா. நீங்கள் எவ்வளோ ஃபைனல் பண்ணுறீங்க? 22 22 வந்தால் ஃபைனல். 22,000 ஃபைனல் பண்ணுறாருங்க. இந்த ஜோடி ஆடு எவ்வளோ சொல்கிறீங்க? 16,500 சொல்லணும். 16,500. சென்னைக்கு வரதுன்னு எவ்வளோ நாள் ஆகும்? கடா குட்டிண்ணா ரெண்டாவது. 2 கடா குட்டி. அடாடா தப்பாக சொல்லிட்டேன். 2 கடா குட்டிங்க சூப்பராக இருக்குது. வளர்ப்பு குட்டி. எவ்வளோ விலை சொல்கிறீங்க? 16,500. 16,500 அதிகமாக இருக்கே, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். 5 ரூபா வந்து கொடுத்துருவோம். 15,000 ஃபைனல் பண்ணுறாரு. 2 கடா ஒரு 3-4 மாதம் வளர்த்தா ஆடும் நல்லா. இந்த ஆடுங்க இது 16 ரூபா சொல்லிக்கிறேன். 16,000 சொல்கிறாரு. எவ்வளோ வந்து ஃபைனல் பண்ணுவீங்க? 14 ரூபா வந்து கொடுக்கணும். 14. 2 ரூபாய் குறைச்சி 14 வந்தால் ஃபைனல் பண்ணுறாரு. நன்றிங்க. 33,000க்கு ஃபைனல் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. நம்மளதும் இந்த சைஸு இதை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இன்னும் பல்லு வச்சுருக்காது இல்லை இதில், இன்னும் பல்லு வச்சுருக்காது. 33,000 ஃபைனல் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம ஆடும் சேல் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட இதை விட கொஞ்சம் தூக்கம் இருக்கும் நம்ம ஆடு. விலை வந்து எவ்வளோ போகும் அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய நண்பர்களுக்கு சொல்லியிருந்தீங்க, நீங்கள் இவ்வளோ கொடுங்க, இவ்வளோ ரேட் கொடுங்க, இல்லை இப்போயே கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய ஆடாக வாங்கி வளருங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. ஏன் அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆடு வந்து இன்னும் அடுத்த பக்ரீத் வரைக்கும் நீங்கள் வளர்த்து சேல் பண்ண நல்ல ரேட் போகும்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அது விற்பனை செய்ய போகிறோம், பார்க்கலாம். லேட்டாக சந்தைக்கு வந்ததுனால சந்தையே இந்த பக்கம்லாம் காலி ஆகிட்டுக்குது. தேங்க்ஸ். நல்லா வளர்ப்பு செம்மறி குட்டிகள் சூப்பராக இருக்கு பாருங்க, எல்லாம் ஒரே மாதிரி. இதெல்லாம் சேல் ஆயிடுச்சுங்களாண்ணா? இதெல்லாம் விற்பனை சேல் ஆயிடுச்சுங்களா? இன்னும் சேல் ஆகலை. இது ஜோடி எவ்வளோங்க ஐயா சொல்லுவாங்க? எவ்வளோ நீங்கள் எவ்வளோக்கு தரீங்க ஜோடி? 16,000. 16,000 ஜோடி. 2 மாதம் ஆடு இருக்குமா அது? மூணு மாதம் அந்த மாதிரி இருக்கும். நான் இங்கே எங்கள் வண்டி எல்லாம் வாங்கிட்டீங்களா? ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க? எந்த ஊர் ஐயா நம்மளது? ஓட்டேரி. என்னங்க ஐயா? ஓட்டேரி. ஓட்டேரி. எத்தனை குட்டி வாங்கியிருக்கீங்க மொத்தம்? இப்போ 30 குட்டி நாங்கள் பண்ண வச்சுருக்கீங்க. 30 குட்டி வாங்கியிருக்கீங்க. எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, எல்லாம் ஒரே சைஸ் சார். இந்த சேம் எங்களுக்கு காசு வரும். அப்படியா? இல்லை, மனுஷன் காசு வரும். இந்த மாரி குட்டி வாங்கினா இது வந்தால் இந்த குட்டி 3,500 சார். இந்த குட்டியா? 3,500 ரூபாய். 3,500. இது 4,500 ரூபாய். இது 4,500. இது 5,000 ரூபாய். 5,000 சைஸுக்கு ஏற்ற மாதிரி. சைஸ். இந்த குட்டி இந்த குட்டி 3,000 சார். 3,000. இது 4,500 சார். 4,500 இது. நீங்கள் இது எவ்வளோக்கு வாங்குனீங்க? 2,500. வீட்டில் வச்சுருக்கீங்களா ஆடெல்லாம்? எத்தனை ஆடு வச்சுருக்கீங்க? 4 ஆடு வச்சுருக்கீங்க. இதே மாதிரி இடம் விட்டீங்கன்னா அப்படியா? இதெல்லாம் சேர்த்துட்டு இருக்கோம். சரி. தம்பி எந்த ஊர் நீ? பாசனப்பள்ளி. என்ன கிளாஸ் படிக்கிற? 4th to 5th போகிறீங்க. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? இங்கே சுவாமி.
இதெல்லாம் யார் வாங்கினது ஆடு? எங்க அப்பா அந்த வெள்ளாடுங்கெல்லாம் ஒரு இடத்துல வாங்கிட்டு உங்கள் டேடியா? ம். பார்த்துப்பா வியாபாரம் கற்றுக்கிட்டீங்க வரவங்க பக்கம் எப்போ வர எப்போ வசனம் என்ன ஊர் போனப்பா ஆம்பூர்லேருந்து 8 கிலோமீட்டர். இது எவ்வளோங்க எடுத்தீங்க இந்த ஆடு? இது 16,000. 16,000. சந்தி பரவாயில்ல ஓட்டால விற்கிறோம். வணக்கம்ண்ணா. வணக்கம் அண்ணா உங்கள் பேர் எந்த ஊருங்கண்ணா? நான் பாசனாப்பள்ளிங்கண்ணா, ஆம்பூர் அடுத்து பாசனாப்பள்ளிங்கண்ணா, விஜய் பேருங்கண்ணா. அண்ணா நீங்கள் வியாபாரி விவசாயிங்களாண்ணா? வியாபாரிங்கண்ணா. வியாபாரி. மொத்தம் எத்தனை ஆடு வச்சுருக்கீங்கண்ணா நீங்கள்? இங்கே ஒரு 6 உருவு வாங்கியிருக்கிறோம். இப்போ நீங்கள் 6 வாங்கியிருக்கீங்க? வாங்கியிருக்கிறோம். அங்கே வீட்டில் வச்சு வீட்டில் ஒரு 7 இருக்குது. 7, 8 இருக்குது. நீங்கள் வாங்கி அப்படியே சேல் பண்ணுங்க? வாங்கி சேல்ஸ் தான். அப்படிங்களா? என்னென்ன ஆடு வாங்கியிருக்கீங்க நீங்கள்? எவ்வளோ? இது இந்த கடை எல்லாம் ஒரு செம்பரி கடை தான் வாங்கிக்கிறோம். அப்படிங்களா? இது வெள்ளை ஆடு வந்து வேற ஆளுது. இது செம்பரி ஆடு மட்டும் நம்ம இது என்ன ரகம்ண்ணா? சூப்பராக இருக்குது ஆடு இது. அது இது வெளிநாட்டு கொஞ்சம் ஆயிட்டங்கண்ணா. இது நல்லா இருக்கும் பிரிட். எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்க அது? அது 16,000 கொடுத்து. 16,000. எத்தனை கிலோ வரும்? 18,000 சொன்னாங்க. 2,000 கம்மி பண்ணி வாங்கினோம். இந்த ஆடுனா இது 15,000 சொன்னாங்க. 14,500 ரூபாய்க்கு. 14,500 ரூபா. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி விலை இருந்ததாண்ணா சந்தைக்கு? ஒரு வாரம் ஒரு குட்டி கொஞ்சம் கூடுதலாக இருக்குதுங்க. ஒரு குட்டி கொஞ்சம் கம்மி ஜாஸ்தியாக இருக்குதுங்க. ஓகே. பரவாயில்ல. இந்த வாரம் நீங்கள் எவ்வளோ நாளாக வரீங்கண்ணா ராணிப்பேட்டை சந்தைக்கு? ரெகுலராக ஒரு 2 வருஷமாக வந்துன்னு இருக்கு. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.